மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடு. ஏகமா கிளம்புடான்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கரகம், டேய் கரகம். அம்மா இத வந்துட்டேன். என்னடா நீ சீக்கிரம் வா. இத வந்துட்டேமா. கரகம், மா எப்படி இருக்கு என் Dress? ஐயோ ரசாக்கண்ணு, அப்படியே மாப்பிளக்கல வந்தாச்சுடா. அம்மா ரொம்ப ஓவராலாம் இல்ல நல்லா இருக்குல? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா. ஏய் அம்மா, உன் பொண்டாட்டி எங்க? தெரியலமா, காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா. இப்ப காணுனா பக்கத்து வீட்ல ஏய் அந்த செவ்வாழை கூட போய் உறவாட போயிருப்பா. என் நேரம் அவளுக்கு அவங்க தானே. அம்மா அப்பனா ரொம்ப நல்ல நேரம். அவ கண்ணுல படாம அப்படியே கிளம்பிடலாம். ஆமாடா, அப்படியே பார்த்தாலும் அடே கரகம், எங்கேயாவது கடைக்கு போறோம், ஏதாவது துணியில மளிகை ஜாமா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அப்புறம் வளவள அவகிட்ட நின்னு பேசாத. 1008 கேள்வி கேப்பாடா. அப்படி அவ இல்லைன்னு நினைச்சுக்கோ, பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போயிடுவோம். பக்கத்து வீட்லயா? என்னம்மா? பொண்ணு பாக்குறோம்ல, ஏதாவது ஒரு விசேஷ வீடு, நானும் என் மகனும் போறோம், என் மருமக தேடாம வர சாயங்காலம் ஆயிடும்னு சொல்லிட்டு போயிருவோம். ராவாட்டுக்கு நம்மள காணும் தேடிக்கிட்டு இருப்பா. சரிதாமா, அவளே இருந்தாலும் அதே மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம். அப்படிங்கிற என்னம்மா அவளுக்குலாம் பயம்? நம்ம ஓங்கி அரட்டினா கம்முன்னு உட்காந்துருப்பா. அதானடா, பயந்த கழுததான். நம்ம எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும்? நீ சொன்ன மாதிரி அவகிட்டே சொல்லிட்டு கூட போயிடுவோம். ஆமாமா, ஏன்னா ஊருக்குங்கும் போது நம்ம வர சாயங்காலம் ஆயிடும். அது வரைக்கும் எங்க ஏது என்னன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. வந்தது இந்த ஊர்க்காரங்க, இந்த தெருக்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன, தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிடுவோம். அதுவும் சரிதான்டா. சரி வா, நல்ல நேரத்துக்குள்ள பொண்ணை போய் பார்க்கணும். இப்ப பஸ் ஏறினாதான் அங்க போக கரெக்டா இருக்கும். சரிங்கம்மா. கரகம், செலவுக்கு தேவையான காசெல்லாம் எடுத்துக்கிட்டேல? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரிடா, வா வா. கருக்கு, உன்னை விட்டுட்டு பொண்ணு பார்க்க போறது தப்புதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு ஒன்னும் தெரியல, பட்டி காட்டா மாதிரி இருக்க. ஏதாவது ஒண்ணு சரியா பேசுறியா? உன்னை எங்கேயாவது கூட்டம் கும்பலுக்கு கூட்டிட்டு போனா எனக்கு தான் அசிங்கம். எதா இருந்தாலும் போல்டா பேசுறது கிடையாது, பேன்னு உளறது. இந்த மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் என் பொண்டாட்டின்னு உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக கூட ஒரு மாதிரி இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்கன்னு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன். இப்போ எங்க அம்மா சொல்றதுக்காக தான் இன்னொரு பொண்ணையும் பார்க்க போறேன். ஆனா கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கண்டிப்பா கருக்கு, வீட்டுல உன்னை வச்சு நல்லா பாத்துக்குவேன். கண்டிப்பா பாத்துக்குவேன். ஒரு நாள் சொல்லி 2 நாள் தங்கியாச்சு. நம்ம பொண்டாட்டி இரியா நானும் வரேன் சொல்லி கூட ஒரு நாள் தங்க வச்சுட்டா. ஆனா அப்பப்போ ஐயோ அம்மான்னு கிடக்கா. எதுக்குன்னு தான் தெரியல. அவனத்துறத பார்த்தா யார்கிட்ட செம்மையா வாங்கினாலோ கேட்டா நம்மள குத்தம் சொல்லுவா. சரி கழுத கிடக்கட்டும். இப்ப என்ன பண்றது? நாம பேசாம கிளம்பலாமா? இவளை நம்பிக்கிட்டு இருந்தோம். வருஷம் பூரா மாமியார் வீட்லயே உட்காந்து கஞ்சி குடிக்க வேண்டிதான். இவ இங்க இருந்து அசைய மாட்டா. சரி கூப்பிட்டு பாப்போம், இல்லாட்டி கிளம்ப வேண்டிதான். தேனு, சகுந்தலாவா? யாராது? சகுந்தலா, யோ மாம்சு, நீ என்னையா இன்னும் இங்கதான் இருக்கியா? வீட்டை பார்த்து போகல? எங்க போக, கண்ணுக்கு குளிர்ச்சியா கொழுந்தியாவ பாத்துருந்தேனா அப்பவே ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி இருப்பேன். கொழுந்தியா பார்வை கிடைக்கலையே. ஆமா கொழுந்தியாளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. மாம்சு வந்து அப்பப்போ பாத்துட்டு போறதுக்கு. யோ என் புருஷன் இருக்காயா வீட்டுல? இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என் கொழுந்தியால நான் பார்க்காம வேற யார் பாப்பா? யோ மாம்சு, இது உன் பொண்டாட்டி இருக்கும்போது சொல்லுவியா? எதுக்கு இந்த மனுஷன் கூப்பிட்டுக்கிட்டு? என் பொண்டாட்டி என்ன, அவளோட அம்மாவே வந்தாலும் பக்கத்துல நிக்க வச்சு சொல்லுவேன். அடடே, தேனு வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே உசுப்பேத்தி விடுவோமா? விடுவோம். காசா பணமா? மாம்சுதான் உரிமையா கொழுந்தியாங்கிறாரே. கொழுந்தியா குசும்ப காமிச்சிட்டு போவோம். செவால என்ன பாக்குற? யார் இருந்தாலும் என் கொழுந்தியால பாக்கதான் செய்வேன். நான் உரண்டை இழுக்கதான் செய்வேன். ஐயோ பத்திக்குச்சு. என்னவா மாமனை பார்த்ததும் பத்திக்குச்சிங்கிற? அது ஒண்ணு இல்ல மாம்சு, உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். எனக்குலாம் தைரியம் என் ரத்தத்திலே ஊர்னது. நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கவே தெரியுதுல. சரி அதை விடு. இந்த மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? கஞ்சி தானே. என் மாம்சு சின்ன பிள்ளைத்தனமா கஞ்சிக்கு ஆசைப்படுற. உனக்கு நல்ல நாட்டுக்கோழியை அடிச்சு போட்டு பிரியாணிய செஞ்சு கொடுக்கறேன். வாவ், சூப்பர். எப்ப வரட்டும் மாமே? இப்ப கூட வாரோம். எப்படி, பொண்டாட்டிய கூட்டிட்டு வாரீங்களா விருந்துக்கு, இல்ல நீங்க மட்டும் வாரீங்களா? கிறுக்கு பயம் அவளே. யாராவது கொழுந்தியா வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போது பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவாங்களா? அதானே யாரு கூட்டிட்டு வருவா? அதுவும் நீரு கூட்டிட்டு வருவீரா? நீர் எப்படிப்பட்டவரு? ஆதல் மன்னனாச்சே. ஆமா. சரி என்ன பண்ற உன் புருஷன்? எவனாவது விருந்துக்கு வந்தா அவனை போட்டு தள்ளலான்னு அருவாளை தீட்டிக்கிட்டு இருக்காரு. அருவாளா?
என்ன மாம்சு சத்தம் அடங்கிருச்சு? ஐயா, என் சித்தம் அடங்கினாலும் என் சத்தம் அடங்குமா? பஞ்சு யா 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 சரி சரி, உன் புருஷனை அருவாளெல்லாம் தீட்டி நேரத்தை வீணாக்கா சொல்லாத. அதாவது பாட்டுக்கு இருக்குது. போ போ, சகுந்தலாவை தானே பார்க்க வந்த, பாத்துட்டு கிளம்பு. என்ன மாம்சு ஒத்த அருவாளுக்கு பயந்துட்ட? ஏய், யாரு பயந்தா? ஒரு பொண்ணு கண்ண சிமெண்ட்னாலே நான் காதல் மன்னனா மாறிடுவேன். நீ கை காமிச்சு கூப்பிடவே செஞ்சுட்ட. அப்பனா நான் நீ 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 என்ன சொல்லு. சொல்லு சொல்லு. உன்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நானும் தான் எதிர்பார்க்கிறேன். ஒன்லி செய்கை மட்டுமே இருக்கே தவிர இன்னும் ஆக்சன்ல இறங்கவே இல்ல. ஆக்சன்ல இறங்கிட்டா ரொம்ப சந்தோஷமா போவேன். என்ன செய்க, என்ன ஆக்சன்? அதுவா ஏமா தேனு? ஏய் ஷு 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 ஷு. இப்ப எதுக்கு அந்த கழுதையை கூப்பிடுற? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அந்த மாதிரி என் தேனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அது ஒரு மக்கு. மாம்சு கொஞ்சம் பார்த்து. பொறு பொறு, நான் எதை பேச வந்தாலும் முழுசா முடிச்சிடுவேன். ஐயோ, அப்புறம் ஓன் ஜோலி முடிஞ்சிரியா? செவால, அவளுக்கு அவங்க அம்மா வீடு தான் பெருசு. புருஷன் எல்லாம் 2ஆம் தாரம் தான். என்ன புருஷன்? 2 பச்சான். சரி சரி. அதனால நான் அப்படி இப்படின்னு பேசினா கூட அவ கண்டுக்க மாட்டா. அவளுக்கு தேவை அவங்க அம்மா வீட்லயே உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குட்டி கலாட்டாவை பண்ணிக்கிட்டு இது ஏன் வீடு ஏன் ராஜ்யம் அப்படின்னு தத்துவம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கதான் பிடிக்கும். மிச்சப்படி என்ன பத்தி கண்டுக்கிடவோ யோசிக்கவோ அவளுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ஓ, இதுல இருந்து தாங்கள் சொல்ல வருவது? என்னத்த சொல்ல, இப்படி எல்லாம் உங்களை பார்த்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா பேச முடியும். அப்படி வாரீங்களா? சரி, அப்புறம் 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 உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாரு? ஓ மாம்சு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பொண்டாட்டிய பத்தி வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? இல்ல, எப்படியோ இன்னைக்கு உமக்கு பாலுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா. என்னது பாலா? அதான் பாலு மோரு தயிர் எல்லாமே தான். சரி, இன்னும் உங்க பொண்டாட்டிய பத்தி? அவளை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. சரி சரி, இப்ப நீ பேசுறதுல உன் பொண்டாட்டி கேட்டா என்ன பண்ணுவ? அவள அது கேக்குறதாவது. இங்க பாரு செவ்வால, அங்க நம்ம வீடு. நம்ம வீடா? அதான் என் வீடு. ஓ, உங்க வீடு. ஓகே ஓகே. அங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு அம்சா. ஓ, அம்சா. அம்சமா இருக்குமா? பேருக்கு ஏத்த மாதிரி அம்சமா இருப்பா. அந்த அம்சா என்ன பாக்க, நான் அவளை பாக்க. ஒரே ஜாலிதான் போ. இது எத்தனை மாசமா நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அக்கா கறி தேனுக்கு தெரியவே தெரியாது. அடப்பாவிக்கு இருக்கு மனசா. உன்னை நல்லாவே நினைச்சு அந்த வீட்ல விட்டுட்டு நான் இங்க வந்தா நீ இன்னொருத்தைய விட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல இனி இந்த மனுஷனை விட்டுட்டு எங்கிட்ட வரக்கூடாது. அம்சாவாம்ல அம்சா, அது எந்த சம்சான்னு தெரியலையே. ஐயோ, பேசிட்டு மட்டும் தான் இருக்காரா இல்ல? ஓ மாம்சு, நீ பெரிய ஆளா இருக்கையா? ஐயோ செபால, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். நமக்குன்னு பொழுது போகணும்ல, ஜாலியா போகும் போகும். இப்ப ஜாலியா உன் சோழி கூட போகும். என்ன நீ அப்பப்போ டிஃபரெண்டா பேசுற? அது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி பிளே பாயலாம் நேக்கா உங்க பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். பொண்டாட்டிட்ட போட்டு கொடுத்துட்டேன். போட்டு கொடுத்துட்டியா? செவால, உங்க பின்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்தாச்சு. பாதகத்தி ஒட்டடக்கம்பு ஒட்டக சிவிங்கி, ஏண்டி இப்படி கோர்த்து விடுற? இதான் கொழுந்தியா குசும்பு. நான் மாம்சு கொழுந்தியா இத கூட செய்யக்கூடாதா? நீ எல்லாம் கொழுந்தியாவாடி? குரங்கு சேட்டை பண்றவளாம் கொழுந்தியாவா? ஐயோ, பின்னாடி அப்பனா தேனு. தேனு, நீ ஸ்டார்ட் பண்ணு. சகுந்தலா. இல்ல இல்ல, அது வந்து தேனு. அது நான் சும்மா அவகிட்ட ஒரு பொழுது போகிறதுக்கு. யார் யா அம்சா? எவ்வளவு பேசுறேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. அம்சாலதான் வந்து நிப்பா. சொல்லியா யார் அந்த அம்சா? அது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி. பாட்டியா இல்ல பியூட்டியா? பாட்டி தான். நான் தான் பியூட்டி ரேஞ்சுக்கு பேசினேன். இப்ப நான் அடிக்கிற மாதிரி தான் ஆக்சன் கொடுப்பேன். நான் நீ வலிக்கிற ரேஞ்சில கத்தணும். இங்க பாரு அம்சா. என்ன சொன்னிரு அம்சாவா? உன்ன நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப சொல்லியா அம்சா யாரு? அடக்கருக்கு பிடிச்ச குரங்கு. குரங்கு, அதை கேட்டு தாண்டி இவ்வளவு நேரம் அடிச்ச. திரும்பவும் அம்சா யாருன்னு கேக்குற? இனி அவளை பாப்பியா பேசுவியான்னு கேளு. கரெக்ட். இனி அந்த அம்சாவை பாப்ப பேசுவ. அது ஏமா தேனு, இதான் கை காலு திருப்பிக்கிறதா? அதே அதே. சரி, வாரம் வீட்டுக்கு போலாம். நீ நான் இல்லன்னு தானே அம்சாவை பாக்குற. அங்க உட்கார்ந்து இருந்தா நீ எப்படி பாக்குற நானும் பாக்குறேன். வாயா. வந்துட்டேன். ஐயோ மாம்சு,
5 நிமிஷத்துல இந்த கதியா? அரோ கதிதான். என்ஜாய் என்ஜாய். உன்னெல்லாம் ஒரு குழந்தையான்னு பேசுனேல உலகாரி. அம்மாடி ஆக்சன் சீன் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கால கீழே இருக்கிறீங்களா? டேய் கரகம், வாடா சீக்கிரம். இன்னும் என்ன? ஐயோ, இவ என்ன வாசல்ல நிக்கிறா? இப்போ அம்மா வாங்க. என்னம்மா இங்கதான் நின்னுட்டு இருக்காளா? ஆமாடா, என்ன பண்ணலாம்? உள்ள பேசினா தானே கடைக்கு ஏதாவது போறோம் இல்ல ஃபங்க்ஷன் வீடுன்னு சொல்லிட்டு வா. அப்படி இவளுக்கு எதுக்குமா பயப்படுற? நம்ம என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு போறவ. நீ சொல்லு, ஏதாவது பேசுனா நான் ஒரு அரட்டினேன், அட்டங்கி போய் கம்மனு உள்ள போவா. நீ சொல்லு, அடுத்து நான் பாத்துக்கிறேன். சரிடா. ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? ஏய் கருக்கு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேல, போ போ போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணு. சரிங்க அத்தை. அத்தை, நீங்க எங்க போறீங்க? மாமா, நீங்களும் கிளம்பி இருக்கீங்க? கோட் சட்டை எல்லாம் போட்டு மாப்பிள மாதிரி. எங்க மாமா, தூரவா? அடியே, போமத்துல எங்க போறேன்னு கேக்குற விளங்குமா? அறிவில்ல, கிளம்பி வெளியே வரோமே, போறவங்கள இப்படி வழி மறைச்சு எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு கூட கூறு மாடி இல்ல? என்னத்த நீ எல்லாம் கல்யாணம் முடிச்சு வந்து சின்ன சின்ன விஷயம் கூட தெரியல, இதுல கேள்வி கேட்டுவாங்க. ஓடி பேசாம போய் வீட்டுக்குள்ள வேலையை பாரு. நானும் என் மகனும் வர சாயங்காலம் ஆகும். சாயங்காலமா? என்னத்த திடீர்னு ஊருக்கு போறீங்களா? ஆமா ஆமா, ஊருக்கு தான், ஒரு விசேஷ வீடு. விசேஷமா? அத்த, என்னையும் கூட்டிட்டு போங்கனே. அச்சி, நீ எதுக்குடி? உன்னை கூட்டிட்டு போனேன்னு நினைச்சுக்கோ, ஆளாளுக்கு என்ன உங்க வீட்டுல விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க. நான் என்னத்த சொல்ல அவங்க கிட்ட? ஏன்ட்ட என்ன கூட்டிட்டு போகாம உங்க மகனை கூட்டிட்டு போனா உங்க மகனை பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்களா உங்க வீட்டுல விசேஷம் இல்லையானே? ஏய், என்னடி பேசுற? என் மகனை பத்தி எவன்டி கேப்பா? உள்ள உடைச்சிட மாட்டேன். இதெல்லாம் பொம்பளைகளை பார்த்து தான் கேட்கணும். ஆமா, பொம்பளைங்க தானே இத பத்தி பெருமையா பேசுறீங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் பொம்பளைகளை பார்த்து மட்டும் தான் கேட்கணும். என்னடி கருக்கு, பேச்சுல திமிரு தெரியுது? ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு. நான் வரவங்கள வீடெல்லாம் நீட்டா இருக்கணும், சுத்தமா தொடச்சு கிடச்சு எல்லாம் நீட்டா எடுத்து வை. நாங்க 2 பேரும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னு கதவை போட்டுட்டு நல்லா படுத்து தூங்காத. ஊருக்கு போனாலும் அப்பப்போ போன் பண்ணி என்னென்ன பண்ணேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், புரியுதா? எதுக்கத்த கேட்டுக்கிட்டே இருக்கணும்? காலையில இருந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இனி நாங்க சும்மா தானே இருக்கணும். நேத்து தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்தேன். இன்னைக்கு அந்த வேலை இல்ல. நானும் உங்க கூட ஊருக்கு வரேன். யாரு என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறான்னு நானும் பாத்துக்கிறேன். பாருங்க பாரு, உன்னை பார்த்து கேள்வி கேட்டா அது உனக்கு அசிங்கம் இல்லடி, எனக்கு தான் அசிங்கம். இப்படிப்பட்ட ஒருத்திய உன் வீட்டு மருமகளா வச்சிருக்கேன்னு என்னதான் கேட்பாங்க. அது யாரத்த? கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் முடியல, அதுக்குள்ள குழந்தை இல்லைன்னு கேக்குறது? இந்த மூஞ்சி முகர கட்டைகளை நானும் பாக்குறேன். ஏ கருக்கு, என்ன பேசிட்டு இருக்க? அம்மா சொன்னா சரின்னு கேட்டு பழகு. எதிர்த்து பேசுறது என்ன பழக்கம்? வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள இரு. நான் வாரேன், யார் என்ன கேப்பா? என்னடி இதெல்லாம் பேச்சு? இல்ல மாமா, நம்ம 2 பேத்துக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா குழந்தை இல்லைன்னு கேட்டா நம்ம 2 பேரையும் தானே கேட்கணும். அது எப்படி மாமா? உங்களை மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன மட்டும் எல்லாரும் கேட்பாங்க? இது ஒரு நியாயமா இல்லையே மாமா? கருக்கு, எனக்கு ஒரு நியாயம் தெரியணும் மாமா. குழந்தை இல்லைனா 2 பேரே தான் பேசணும், கேட்கணும். அதை விட்டுட்டு பொம்பளைகளை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன கடவுளா? ஒரு ஆளை பார்த்ததும் அப்படியே மாசமாகறதுக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தா எங்களையே எல்லாரும் கேட்க வேண்டியதா? இது சராசரி வாழ்க்கை தானே மாமா? அப்ப நான் 2 பேரையும் தானே கேட்கணும். கருக்கு, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, அத்தை தானே சொன்னாங்க நீ வந்தா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதனால நீ வீட்லயே இருன்னு சொன்னாங்களே மாமா. இந்த கேள்வி யார் யார் கேட்கறா நானும் பார்க்க வேண்டாம்? பார்த்து என்ன பண்ண போற? கேக்குறவங்க வாயை கிழிக்கணுமே மாமா. அப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லி தானே பொண்ணுங்களுக்கு எதிராவே எல்லாமே நடக்குது. பொண்ணுங்க வாழ்க்கைய கூட ஒழுங்கா வாழ முடியல மாமா. அதனால நானும் கூட வரேன். ஏண்டா கரகம், என்னடா ஆச்சு இவளுக்கு? எப்பவும் இப்படி பேச மாட்டா, இன்னைக்கு என்ன இவ்வளவு திமிரா பேசுறா? அதானமா கொழுப்பு எடுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வடிவிடு, 2 அரை சப்பு சப்புன்னு போட்டோம்னா வாயை முடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பா. அதான்டா, குடுத்தாதான் அறிவு வரும்னா நாம என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம நல்ல காரியத்துக்கு போறோம், அவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமாவே பேசிட்டு போவோமே நாம பார்த்தா இது என்னன்னா எனக்கு குடுக்கறத கொடுத்துட்டு போன்னு கேக்குது. கொடுத்துட்டு வாடா, அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். சரிங்கம்மா. என்ன நீங்க 2 பேரா பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, உன்னை கூட்டிட்டு போக சொன்னேல, அதான் 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓ, அப்பட நானும் கூட வரவா? ஏதோ என் மவன் சொல்லுவான் நீ எப்படி கூட வாரேன்னு. ஓ, அவர் சொல்றாரா? வாங்க மாமா, சொல்லுங்க. யோசிக்காம 2 இழுப்பு இழுடா. கேக்குறாளாம் கேள்வி. மாமா, அடிக்க போறீங்களா? அடிக்கவா வந்திருக்கீங்க? இவ்வளோ பேச்சு பேசுறவன கொஞ்சம் வாடி செய்வாங்க. ஒண்ணு நாங்க கிளம்புறோம்னு சொன்னா சரி சரின்னு சொல்லி பழகணும். அதனடி எதிர்த்து கேக்குற கேள்வி? நாங்க எங்க போறேன்னு சொன்னாலும் நீ சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல வேலையை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்கணும். அவ தாண்டி பொண்டாட்டி. எதிர்த்து கேள்வி கேட்டா துமுறு பிடிச்சவ. இப்படி துமுறு பிடிச்சவள அடக்க. டெய்லி எனக்கு குடுக்கறத கூடன்னு கேக்குறியே, கொடுத்தாதான் பேசாம இருப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நாளாவது உன்கிட்ட நார்மலா பேசிட்டு கைய காலை நீட்டாம பேசாம போயிடலாம்னு நினைச்சேன். நீ எங்க? வாங்கி பழகுனவளுக்கு வாய் சும்மா கிடக்குமா? கேட்டு வாங்கிக்காது. மாமா, அடிக்க கை நீட்டினதோட சரி, அடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு அடி அடிச்சாலும் திருப்பி நான் 10 அடி அடிப்பேன்.